ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி கேட்டோம். அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம். அவங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டோம். அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல. பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அனுமதி மறுத்தது மட்டுமல்ல, ஒரு இடத்துலயும் போய் அவங்க வீட்டுல கைது பண்றது. உதாரணத்துக்கு என்னைய கோயம்புத்தூர் வீட்டு சிறையில் வைக்கிறதுக்கு ஒரு டீம் வந்துச்சு. என்னுடைய அப்பா KMCH இருக்கிறாங்க, அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவரை பார்க்க போனேன், அங்கேயும் காவல்துறை வருது. ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? அடிச்சு பல்லலாம் கேட்டு போடா. கோயம்புத்தூர்ல காலேஜ் பொண்ணை ரேப் பண்ணா 6 மணி நேரம் கழிச்சு பிடிப்பாங்க. ஆனா மக்கள் பேசினா அசிங்கமா இல்ல? நாளைக்கு காலையில இருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம். நீங்க ஓடிட்டே தான் இருக்கீங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நியாயமான முறையில் நாங்க டைம் கேட்போம். நீங்க கட்சிக்காரங்க 6 பேருக்கு கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எதுக்கு கைது பண்ணீங்க? குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க? அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ்குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கழிச்சாலும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம 570 டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன். இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன். குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீயோட மட்டும் சீப்பாளா இருந்திருக்க. போடா மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், அரசனுடைய முகமொழியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வு. இன்னைக்கு எப்படி மக்களோட கோபம் இருக்கிறீங்களோ, நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க. திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியனை பார்த்து வடக்கம்பா. இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்காங்க. குப்பையை சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நார்த் இந்தியான்னு யாரை கொச்சப்படுத்துறோமோ அவங்க எல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம். யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில நேர்மையான முறையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம். இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும். கிராமத்துக்கு போற ரோட்டை மறிச்சிட்டாங்க. எங்க போறது? திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம். திருப்பூருக்குள்ள யாரையும் விடுறீங்க? அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா? நியாயம் இருக்கா? ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவங்க எல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்காங்க. மட்டமா ஆச்சு புறம்போக்குங்களா, விடியாச்சு மயில் மட்டாச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்திங்கடா புறம்போக்குலாம். பெண்கள் மீது கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான். யாருக்குமே கைது கிடையாது. ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இல்லையா? பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கு. நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம். அது வீடுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும். திராவிட முன்னேற்ற கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கும். நாமளே குப்பலாரிய கொண்டு வந்து தினேஷ் உங்க வீட்டு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வாங்க போமா. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. நாளையில இருந்து தினமும் புதுசா நடக்கும். அதுக்கு பொறுப்பு நாயகத்துக்கு. எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. எனக்கே எண்ணுலதாடா தெரியும். எடுவட்ட வேலை போடா. தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி. ஸ்டாலின் அங்கிள், விஜய் வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? சார் அதை பத்தி என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுறீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாட்டி பேச விடுங்க. திமுக தீய சக்தி எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். தீய சக்தி தான் திமுக. தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கியம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ.
மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். அது வாக்கு பெட்டியில இவிஎம் மிஷின்ல அது மாறும். அதனால் திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு ஆனா ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு யாரெல்லாம் இத்தனை காலமாக ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுக்கு எஸ்ஐஆரை பார்த்தா பயம்தான். நேற்று புதுச்சேரியில் இருந்தாங்கன்னா 1,00,000 மொத்த புதுச்சேரியினுடைய 10 லட்சம் வாக்காளர்கள்ல 1,03,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா 10%. புதுச்சேரியில 10% நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 16% நீக்கப்படலாம். 16%. ஐயோ அப்படி சொல்லாத. இன்னைக்கு இத்தனை காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்ல. நேற்று நான் முழுவதும் பாண்டிச்சேரியில இருந்தேங்கண்ணா. எஸ்ஐஆர் வந்த பிறகு பாண்டிச்சேரியில வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்ல. கோவால வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருக்கா பாரு. அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏட்டும் உட்கார்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க. ஏடிஎம்கே பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க. அவங்க முன்புதான் பிஎல்ஓ அந்த வேலையை செய்யறாங்க. எப்படி ஃப்ராட் பண்ண முடியும்? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை போகாத ஊருக்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது எஸ்ஐஆர் வந்த பிறகு. அதனால புலம்பிக் கொண்டிருக்கின்றார். நான் அழுவலையா? கண்ணு வேர்க்குது. திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் திருப்பூருக்குள்ள வந்தா இந்த காத்தை சுவாசிக்கணும். அவங்க மாஸ்க் போட்டு வர அளவுக்கு தான் திருப்பூர்ல நிலைமை இருக்கு. இந்த குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணாம அங்கங்க குப்பை மேடுகளா போட்டு அறகுறையா வேலை செய்யறவங்க எதுக்கு சார் அந்த ஊருக்கு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும்? இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? சாதாரண உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊர்ல, பெரும் உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஊரு, பெரும் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்தா கட்டினாங்க. உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் சேர்ந்தா கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ஊரை குப்பை மேடாக மாற்றி வச்சதுதான் இந்த மாநகராட்சியினுடைய சாதனை. இந்த மாநகராட்சி இன்னைக்கு நான் மாநகராட்சி கேட்கிறேன்னா மாச கவுன்சிலருக்கு குப்பை கமிஷன் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கேளுங்க. இல்லைன்னா ப்ரூஃப் நான் கொடுக்குறேன். இந்த பாரு, லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. நீ யாராத்த எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணேங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா.